நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் சேரும். கமாண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தொடர்ந்து ஹவுஸ் பிளான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். உங்களுக்கும் ஹவுஸ் பிளான் வேணும் அப்படின்னா பிளாட்டோட நீளவெல்லாம் வீட்டோட நீளவெல்லாம் எந்த சைடு வாசல் எத்தனை பெட்ரூம்ங்கிறத தெளிவாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்போ தான் வீடியோ போட்டு கொடுக்க எனக்கு சேமா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நான் சொன்ன பிளான் இதுதான். இந்த வீட்டோட மெயின் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல். இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்களா, கிழக்கால சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்து 8. முன்னாடி மெயின் வாசல் செவ்வறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவ்வறு வந்து பார்த்திங்கன்னா 16 வரும். உள்ள ஹால் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கால சைடும் மேற்கால சைடும் 17, தெற்கால சைடும் வடக்கால சைடும் பார்த்திங்கன்னா 16 வரும். ஸ்ட்ரைட்டாக போனால் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கால சைடு 8, தெற்க சைடு வந்து பார்த்திங்கன்னா 7 வரும். பக்கத்தில் டைனிங் ஹால் அதே சேம் தான். அதாவது பார்த்திங்கன்னா கிழக்காலையும் மேற்காலையும் 8 வரும், தெற்கால சைடு வந்து பார்த்திங்கன்னா 7 வரும். அப்படியே ஹாலில் இருந்து ஃபஸ்ட்டு 1 பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கால சைடு 11, தெற்காலையும் வடக்காலையும் வந்து பார்த்திங்கன்னா 10 வரும். அடுத்து 2வது பெட்ரூம் அதே சேம் தான். கிழக்கால வந்து பார்த்திங்கன்னா மேற்கால 11 வரும், வடக்காலையும் தெற்காலையும் வந்து பார்த்திங்கன்னா 10 வரும். அடுத்து லாஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் 3வது பெட்ரூம் பார்த்தீங்களா, அதுவும் சேம் தான், அதே தான் 11 வரும். எந்த சைடு பார்த்திங்கன்னா கிழக்காலையும் மேற்காலையும் 11 வரும், தெற்கால சைடும் வடக்கால சைடும் 10 வரும். பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேயே பாருங்கள், சென்டரில் 2வது பெட்ரூம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் எழுதிருக்க வர பூஜைன்னு அந்த இடத்துல கபோர்டில் மாரி அடிச்சிங்க. இல்லை கன்சீலில் செவுத்தில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டைலாக எதாவது வேணாலும் பண்ணிக்கலாம். டைனிங் ஹால் ஆர்ச் மாதிரி எதாவது டிசைனாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மெயினாக வந்து ஹாலில் வைக்கிற ஜன்னலை மட்டும் பார்த்திங்கன்னா உயரத்தில் வந்து 4, நீளத்தில் வந்து 5 வச்சிங்க கரெக்டாக இருக்கும். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 3 ஜன்னல் வைங்க. அப்போ தான் வந்து வீடு வந்து வீட்டுக்குள்ளே காற்றடிச்சாலோ இல்லை வெளியிலேருந்து காற்றடிச்சா ஸ்டவ் அமையாது. பெட்ரூமில் வைக்கிற ஜன்னல் மட்டும் உயரத்தில் 4, ஆழத்தில் வந்து 3 வச்சுங்க. இல்லை வந்து ஹாலில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வைக்கணும் அப்படின்னாலும் எப்படின்னு பார்த்திங்கன்னா உயரத்தில் 4, நீளத்தில் வந்து 5 வச்சுக்கலாம். 3 டோர் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டைலாக கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா உயரத்தில் 4, அகலத்தில் 3 வைங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து பிளாட்டோட நிலவெல்லாம் வீட்டோட நிலவெல்லாம் எந்த சைடு வாசல் எத்தனை பெட்ரூம்ங்கிறத தெளிவாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தான் வீடியோ போட்டு கொடுக்க எனக்கு சேமா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய்.